ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். ஜாதகம் இப்படி பார்த்தால் நீங்கள் ஜெயிப்பது நிஜம் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நான் இந்த பதிவை போட்டிருக்கேன். இப்போ இந்த ஜாதகம் இப்படி பார்த்தால் அப்படின்னு சொல்லும்போது ஜோதிடர்கள் ஜாதகத்தை இப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்க வேணாம். இது ஜாதகம் பார்க்க வரவங்க ஜாதகத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை போட்டிருக்கேன். அதனால் முதலே இந்த தெளிவை சொல்லிடுறேன். ஏன்னா இதில் குழப்பிக்குவாங்க. ஜாதகத்தை ஜோதிடர் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது கிளைண்ட்டுங்க ஜாதகம் பார்க்க வராங்க, வாடிக்கையாளர் இந்த ஜாதகத்தை இப்படி தான் பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதே போல் அந்த ஜாதகத்தை பார்த்து அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்ல பலனை அடையிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போட்டிருக்கேன். இப்போ பொதுவாக ஜாதகம் பார்க்க வரவங்க எப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க, ஏதோ ஒரு கஷ்டம், இல்லை நல்லாவே இருந்தாலும் சுபகாரியத்தை கேட்டாலும் அவங்க கேட்குற கேள்வி எப்படி இருக்கும்னா, ஒவ்வொருத்தர் கல்யாணமே ஆகலை அப்படின்னு இருக்கும், திருமண தடையாக இருக்கும். அப்போ தான் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோதிடர்கிட்ட வருவார். அவர் என்ன கேள்வி கேட்பார்னா, எனக்கு எப்போ கல்யாணம் ஆகணும் பாருங்கள் அப்படிம்பார். ஏதோ அந்த ஜாதகத்தில் கல்யாணத்துக்கு நாள் குறித்து வச்சுருக்க மாதிரி அந்த நாளை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் ஜாதகத்தில் திருமண யோகம் இருக்காது. அப்படிப்பட்ட ஜாதகத்துக்கு சரி, அதுக்கு என்ன நிவர்த்தி செய்யணும், அதுக்கு என்ன சரி பண்ணால் அந்த திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி கவலையே படுறதில்ல. அப்படின்னா அவங்கள பற்றி யாருமே நினைக்கிறதில்ல. நம்மளுக்கெல்லாம் கல்யாணம் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி, எப்போ கல்யாணம் நடக்கும் பாருங்கள் அப்படிம்பாங்க. இதே மாதிரி வீடு வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர் கேட்பார், நான் எப்போ சார் வீடு வாங்குவேன் அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கள் அப்படிம்பார். அவருக்கு வீடு யோகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் யோசிக்கிறதே இல்லை. எடுத்தவுடனே நான் எப்போ சார் வீடு வாங்குவேன் அப்படின்னு கேட்பாங்க. அதே போல் பல பிரச்சனைகள், அதாவது அவங்களுக்கு அந்த யோகம் இருக்கா, அவங்களுக்கு அது நடக்குமா? இப்போ ஒருத்தருக்கு வேலை பிரச்சனை இருக்குன்னா, வேலையில் ஏதோ தடையாக இருக்குது, வேலையில் சிக்கலாக இருக்குது அப்படின்னா, சார் எனக்கு எப்போ சார் நல்ல வேலை கிடைக்கும், எப்போ சார் வெளிநாடு போவேன் அப்படின்னு அதை பார்த்து சொல்லுங்கள் அப்படிம்பார். ஏன்னமோ அவருக்கு வேலையெல்லாம் பெரிய இதில் இருக்கிற மாதிரியும், அவருக்கு அந்த தேதியை மட்டும் நம்ம பார்த்து சொல்கிற மாதிரி கேட்பாங்க. அவருக்கு வேலைங்கிறதே எப்படி பிரச்சனையாக இருக்குது, வேலைங்கிறது அவருக்கு இருக்குமா, அவருடைய வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஜாதகத்தில் இருக்கும். பிரச்சனைக்குரிய வேலையாக தான் இருக்கும். அவங்க எப்போவுமே இந்த மாதிரி தடை பிரச்சனையோடு தான் ஏதோ வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பார், சரியான வேலை அமையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் கேட்குறது, எப்போ எனக்கு சரியான வேலை அமையும், எப்போ சார் சம்பளம்லாம் அதிகம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நாளை பார்த்து சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. இது எல்லா வாடிக்கையாளருமே அவங்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்காமல், அவங்க ஏதோ இந்த உலகத்தில் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும், அவங்க அது எப்போன்னு தெரிஞ்சுக்கிறது மாதிரி தான் ஜாதகம் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் எல்லா ஜாதகத்திலையுமே சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு வலியும் அதுலேயே இருக்குது. அந்த வலியை கூட அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னமோ அவங்களுக்கு எல்லாமே இருக்க மாதிரியும், அது எப்போ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வராங்க. இப்போ திருமண விஷயம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொண்ணுக்கோ பையனுக்கோ வர தாய் தந்தையர் அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரவங்களாம் அந்த பொண்ணை பற்றின விஷயத்தெல்லாம் உயர்வாக தான் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு பொண்ணு ஜாதகமாக இருந்தால் அந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா உயர்வாக நினைக்கிறாங்க. அந்த ஜாதகத்துக்குள்ளே என்ன பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. இதே போல் பையனோட ஜாதகமாக இருந்தாலும் அவங்க பையனை பற்றி அவங்க உயர்வாக தான் நினைக்கிறாங்க. அந்த பையனுக்கு உள்ள ஜாதக அமைப்பில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அவங்க அது தெரிஞ்சுக்கிறத விரும்புகிறதில்ல.
இப்போ ஒரு பையனுக்கு ஜாதகம் பொண்ணு பார்க்குறதுக்காக ஜாதகம் பார்க்குறாங்கன்னா, ஒரு பொருத்தம் பார்க்கையில் அந்த பொண்ணோட ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு குழந்த பாக்கியம்லாம் இருக்கான்னு பாருங்கள் அப்படிம்பாங்க. ஆனால் இவங்க பையனுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. அதை பற்றின விஷயத்தை எடுத்து சொன்னால் கூட அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க. இதே மாதிரி இந்த பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பையனோட குறைகள்லாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. எப்போவுமே தன்னை சரி பண்ணால் தான் அடுத்தவங்க இதெல்லாம் நல்லாவே அமையும். எப்போவுமே தன்னை சரி பண்ணிக்கிறது இல்லை, தான் எப்படியாவது நல்லா இருப்போம், தான் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு தான் எல்லாம் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளே எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இப்போ ஜாதகம் பார்க்க வர்றாங்கன்னா, ஜாதகத்தில் அவங்க ஜாதகத்தில் பற்றின விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு அத்துப்படியாக தெரியணும். அப்போ தான் அந்த ஜாதகத்தை ஜெயிக்க வைக்க முடியும். அந்த ஜாதகத்தில் இப்போ வேலையை பற்றி ஒருத்தர் கேட்குறாரு. அவருடைய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது தொழில் ஸ்தானம் ஒருத்தருடைய வேலை எப்படி அமையும் அப்படிங்கிறது ஜோதிடர்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். தெரியாத ஜோதிடரும் இருக்காங்க, நான் அவங்கள பற்றி பேசலை. நிறைய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க, இப்போ ரொம்ப திறமைசாலிகள்லாம் இருக்காங்க. இது நம்ம திறமைசாலிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த யூடியூப் இருக்குது. யூடியூப்பில் ஒருத்தர் பேசும்போதே அவருடைய திறமை என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்படி ஒவ்வொரு ஜோதிடரை தெரிஞ்சு, ஆனால் அந்த பெரிய யூடியூப்பில் பேசி நிறைய பணம் கேட்குறாங்கன்ட்டு அவங்கள்ட்ட வேணான்ட்டு சாதாரணமாக எதை குறைச்ச பணம், உங்கள் வாழ்க்கையை ஒரு சாதாரணமாக ஜோதிட விஷயத்தில் பணையம் வைக்காதீங்க. வாடிக்கையாளர்லாம் அப்படி தான் எடுக்கிறாங்க. எங்கே குறைச்ச பணம் இருக்கோ அங்கே போய் பார்த்துக்கிட்டு அதனால் எந்த தீர்வும் இருக்காமல் இருக்கும். ஒரு சில ஜோதிடர்லாம் நிறைய பணம் வாங்குகிறாங்க, இருந்தாலும் அதுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை நல்ல ஒளிமயமாக இருக்கும், அதுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம். எதுக்கோ போய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, வாழ்க்கையை சரி பண்ணுறவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அது மாதிரி இப்போ ஒருத்தருக்கு வேலையை பற்றி பேசினேன். இப்போ வேலைங்கிறது ஒருத்தருக்கு சனீஸ்வரரை பார்க்கணும், தொழில்காரகனாக இருக்கக்கூடிய சனீஸ்வரரை பார்க்கணும், 10ஆம் அதிபதியை பார்க்கணும், அவங்க லக்னாதிபதியை பார்க்கணும், வருமானம் தரக்கூடிய 2ஆம் இடத்தை பார்க்குறோம். இது எல்லாத்தையும் ஒரு கணக்கு போட்டு இதில் எது சரியாக இருக்கோ அப்படி தான் அவருக்கு தொழில் அமையும். அதே சமயத்தில் சனீஸ்வரர் இப்போ வக்ரம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. வக்ரம்னா என்ன, திரும்பிக்கிறது. அவர் எந்த வேலைக்கு போனாலும் திரும்பி வந்துடுவார். ஏன்னா அது சாதாரண விஷயந்தான் பாருங்கள், சிம்பிளாக சொல்லிடலாம். வக்ரத்தில் இருந்துச்சுன்னா அவர் எந்த வேலைக்கு போனால் திரும்பிடுவார். அவர் வாழ்நாளில் எப்படியும் அவருடைய ஜாதக அமைப்பை பொறுத்து 7 வேலையிலேருந்து 72 வேலை வரையும் பார்த்துருவார். எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலையில் ஒழுங்காக பண்ணாமல் இருப்பார். அது காரணம், அவருக்கு சனீஸ்வரர் வக்ரத்தில் இருப்பார், திரும்பி இருப்பார். எதுக்கு போனாலும் அவர் திரும்பி வந்துடுவார். இதுதான் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதே சனீஸ்வரரை ஒரு 4-5 கிரகம் பார்த்துருச்சுன்னா 4-5 வேலை அவர் பார்த்துட்ருப்பார். அவருக்கு ஏன்னா வேலைங்கிறது சனீஸ்வரர் கொடுக்கையில் அவருக்கு 4-5 தொடர்பு வந்துடும். வேலைகளில் 4-5 தொடர்பு வந்துடும். இது மாதிரி தான் நம்ம ஜாதகத்தை பார்க்கணும். இப்படி வேலை விஷயத்துலேயே நம்ம இப்படி பார்க்குறோம். இது போல தான் ஒவ்வொரு கட்டத்துக்கும் பார்க்கணும். இப்போ திருமண விஷயம் அப்படின்னு எடுத்துகிட்டா அவருக்கு திருமணம் எப்படி அமையும், திருமணத்துக்கான அமைப்பு அவருடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒருத்தருக்கு பணமே இல்லைன்னு சொல்கிறாங்க, பணமே இல்லை, வருமானமே வரமாட்டேங்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா, அவருடைய 2வது நட்சத்திரம் தன தாரை அவர் யூஸ் பண்ணியிருக்கணும். அதுக்காக அவர் ஆக்டிவேஷனுக்காக அவர் என்ன செஞ்சுருப்பார், எதுவுமே செஞ்சுருக்க மாட்டார். அப்போ அவருக்கு பணங்கிறது வராது. ஒரு சிலருக்கு அதெல்லாம் அவர் செய்யாமலே அவர் பணக்காரராக இருக்கார், வசதியாக இருக்காருன்னா அவருக்கு இயல்பாகவே அவர் அதை இயக்கிக்கிட்டு தான் இருப்பார். ஏதோ ஒரு வகையில் நம்ம ஜாதகத்தில் கிரகங்களை எப்படி
இயக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை நிலையும் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம கரணநாதன், யோகர் இவங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு ஜாதகம் ஜெயிக்கணும்னா நிறைய விஷயங்கள் ஜாதகம் பார்க்குறவங்க தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ நல்லா இருக்கிறவங்கள பற்றி கேள்வி இல்லை, யாரும் போய் கேட்க போகிறதில்ல. கஷ்டப்படுறவங்க, அது கஷ்டமான நேரத்தில் வர்றப்ப ஜோதிடர் சொல்கிறத ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஜாதகம் பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியல அப்படின்னா எப்படி ஜெயிக்க முடியும்? ஜாதகம் எப்படி பார்க்கணும்? இப்போ ஒரு திறமையான ஜாம்பவானாக இருக்க ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கணும். அங்கே போனால் எடுத்தவொடனே எவ்வளோ பணம் என்ன ஏதுன்னு கேட்டு திரும்பிடுவாங்க. இதுக்கடுத்து எங்கேயோ ஒரு இடத்துல, அதாவது இவங்க வாழ்க்கைங்கிறது அது தெரியல, பணங்கிறது தெரியும். அங்கே பணத்தை வச்சு இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு சரியில்லாத இடத்துல பார்த்துட்டு, நான் 10 இடத்துல ஜாதகம் பார்த்தேன், ஒன்றும் சரியில்லை அப்படிம்பாங்க. அதாவது 100% ஜாதகத்தை வச்சு ஜெயிக்க முடியும். ஜாதகத்தில் இல்லாத விஷயமே இல்லை. கர்ணநாதன், நட்சத்திர தாரை, யோகர், அதே போல் அவயோகரை தெரிஞ்சு வச்சு அதை விளக்குறது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ திசா புத்திகள், கிரக நிலைகள் இதெல்லாம் அமைஞ்சு இருக்கே, இதெல்லாம் கோச்சார் நிலையில் கிரகங்கள்லாம் வரும். எல்லாமே வரும் போகும். ஆனால் ஜாதகத்தை வச்சு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, ஜாதகத்துக்கு உள்ள நுணுக்கங்கள், இதெல்லாம் நீங்கள் செயல்படுத்தினா உங்களுக்கு சரியாக வரும். இதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ ஜாதகமே சரியில்லாத ஒருத்தர் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நிச்சயமாக ஜெயிக்க முடியும். அதுக்கு உதாரணமாக ஜோதிடத்தில் நம்மளுக்கு குருவை சொல்லலாம். குரு பிரகஸ்பதி, அவர்கிட்ட சந்திரனாக இருந்த கிரகம் மாணவராக ஜோதிடம் கற்றுக்கிட்டார். அவர் ஜோதிடம் கற்றுக்கிட்டு அந்த ஜோதிடத்தில் அவர் எவ்வளோ திறமை அப்படின்னு குரு பகவான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஜாதகத்தை கொடுத்து, இந்த ஜாதகத்துக்கு ஆயுளை கணிச்சிரு அப்படின்ட்டுருக்காரு. அப்போ சந்திரன் அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்து, அந்த குழந்தைக்கு 6 மாதம் தான் ஆயுள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த 6 மாதத்தில் அந்த குழந்தை இறந்துருன்னு அவர் சொன்னது ஜாதக கணிப்பில் கரெக்டாக தான் இருந்திருக்கு. குரு பகவானுக்கு அது தெரியும். இருந்தாலும் இந்த ஜாதகத்தில் நீ சொன்ன விஷயம் சரியாக வருதா அப்படிங்கிறத நம்ம போய் நேர்லையே பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த குழந்தையோட வீட்டுக்கு இவர் சொன்ன அந்த 6 மாதத்தில் குறிப்பிட்ட மாதத்தில் அங்கே போயிருக்காங்க. அங்கே போய் பார்க்கும்போது குழந்தை ஒரு தொட்டிலில் இருந்திருக்கு. அந்த தொட்டிலில் இவங்க சந்திரன் சொன்ன மாதிரியே அந்த நேரத்தில் ஒரு பாம்பு மேலே கயிறு வழியாக இறங்கியிருக்கு அந்த குழந்தைய கொல்றதுக்காக. அப்போ சந்திரன் சிரிச்சிருக்கார், நான் சொன்ன கணிப்பு கரெக்டாக வந்துடுச்சு பார்த்தீங்களா, பாம்பு வருதுன்னு. குரு பகவானும் பக்கத்துலேயே இருந்து சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ அந்த குழந்தை காலை ஆட்டும்போது அந்த கயிறு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளே போய் பாம்பு மாட்டிடுச்சு. அந்த குழந்தை அதிகமாக காலை ஆட்டவும் அந்த பாம்பு அந்த கயிறுக்குள்ளே மாட்டி இறந்துடுச்சு. இப்போ சந்திரனுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இந்த ஜாதக கணிப்பு தப்பாக போனது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ குரு பகவான் சொல்கிறாரு, ஜாதகத்தில் ஒரு விஷயம் இருக்கே, அது உனக்கு ஒரு விதி கற்றுக் கொடுத்துருக்கனே, என்னன்னு கேட்கல, குரு பார்வை. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த குழந்தை சாகும்னு கேட்டிருக்காரு. அந்த ஜாதகத்தில் குரு பார்வை இல்லையே அப்படின்ட்டுருக்காரு சந்திரன். நான் அதையும் பார்த்துட்டு தானே சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஜாதகத்தில் இல்லை, அது கரெக்டு தான். இந்த சம்பவம் நடக்கும்போது நான் இங்கே தானே நின்றுட்டு இருந்தேன், நானும் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்தேன்ல, நான் யார், குரு பகவான் தானே. அதாவது என்னுடைய பார்வை இங்கே வரவும் குழந்தை பொழைச்சிருச்சு. இப்போ தெரியுதா? அதாவது ஜாதகத்தில் இல்லாட்டியும் நம்ம அதை சாதகமாக எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும். குரு பார்வை இல்லைன்னா அந்த குரு பார்வையை நம்ம எப்படி கொண்டு வர்றது, இது மாதிரி பல விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குது. இப்போ நான் சொல்லியிருக்கிறதுல சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் பல விஷயங்கள் நான் லக்னத்திலேருந்து 12 கட்டத்துக்கும்
நிறைய ஜோதிட விஷயங்களை பேச போகிறேன். அதனால் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய வீடியோ கிடச்சிட்டே இருக்கும். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து ஜாதகத்தை இப்படி பார்த்தா நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம். நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் ஜாதகத்தை குறிப்பாக நல்லா பார்த்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கை நிலையை அமைச்சாங்கன்னா 100% வெற்றி தான் கிடைக்கும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.